உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? வணக்கம் சார். என்னோட பேர் திருமூர்த்தி. நான் எக்ஸ் ஆர்மி. நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் போடி நாயக்கனூர்லேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி வந்து மூ 2 குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருக்கேன். இது என்னோட 3வது குரூப் 4 எக்ஸாம். இதுக்கு முந்தின குரூப் 4 எக்ஸாமில் ஒரு டைம் 560 ரேங்க் இருந்தேன். அதுக்கு முன்னாடி 360 எக்ஸ் சர்வீஸ்மேன் ரேங்க் இருந்தேன். இப்போ 104 குரூப் 104 ரேங்க் 104வது ரேங்க் இருக்கேன். இந்த தடவை வந்து வாய்ப்பு கிடைச்சது இங்கே வந்து வேலை கிடைக்கிறதுக்கு. கோட் நம்பர் 1000 அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எழுதியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் முடியும். ஓகே, நன்றி. நீங்க எத்தனை ஆண்டுகள் ஆர்மியில் வேலை பார்த்தீங்கண்ணா? சார் 26 வருஷம் வேலை பார்த்தேன் சார். ஓகே, 26 வருஷம். என்ன படிச்சிருக்கீங்க? 10+2 தான் படிச்சுட்டு போனேன் சார். ஓகே, எப்போ அந்த 10th 12th முடிச்சு? 12th நான் முடிச்சது வந்து 1995 முடித்தேன் சார். 95 முடிச்சுட்டு 1996 போய் சேர்ந்துட்டேன். 17 வயசு 9 மாதம் இருக்கும்போது ஆர்மியில் போய் சேர்ந்தேன். ஓகே, 44வது வயசில் திரும்பி வந்தேன் சார். இப்போ 48வது வயசு ஆகுது. இப்போ 42 வயசு. டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? அதான் சார் 3 வருஷமா கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு இருக்கேன். 3 வருஷம். ஒரு 25 வருஷம் கேப் விட்டு திரும்ப புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கும்போது எப்படி இருந்ததுங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சார். எல்லாமே வந்து மறுபடியும் கிணத்துக்குள்ள இருந்து எந்திரிச்சது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம் தான் படிக்கிறதுன்றது வந்து. செல்ஃபா படிச்சீங்களா? அகாடமி? ஒரு சில அகாடமி ஃபர்ஸ்ட்ல படிச்சு பார்த்தேன் சார். அது பிறகு எனக்கு வேலை பார்க்க வேண்டியிருந்ததுனால அப்புறம் யூடியூப் சேனல்ல அப்படி இப்படின்னு பார்த்து இதாக தான் படித்தேன். செல்ஃபாக தான் வீட்டில் படித்தேன். ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். டெஸ்ட் பே அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணேன். யூடியூப் சேனல்களில் நிறைய வீடியோ பார்த்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். அப்போ தான் முடியும். இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க சார். இங்கேருந்து படிக்கணும், இப்படி படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சுண்ணா? அது சார் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதோட கான்செப்ட் புரியுறதுக்கே, நம்ம இதான் படிக்க வேண்டிய தேவை அப்படின்றது புரியுறதுக்கே அந்த 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் வந்து தெரிஞ்சது, இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் படித்தாலும் நம்ம இந்த சிலபஸ்ல இருந்து நம்ம படிக்கிறது வந்து வேற அவுட் ஆஃப் இதுலையும் கேட்பாங்க, ஸ்கூல் புக்கை விட்டுட்டு. அது மாதிரி இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த குரூப் 4ல் வந்து சிலபஸும் மாற்றிட்டாங்க. அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து நிறையா கேட்குறாங்க. அது தகுந்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சார். ஆமாம். இப்போ மனைவி குழந்தைங்களாம் சப்போர்ட் பண்ணாங்களா? ஆமாம் சார், ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் என்னால் முடிஞ்சது. வேலையை விட்டு வரணும்னு நினைச்சது காரணம் என்ன? ஃபேமிலியோட இருக்கிறதுன்றதுனால? இல்லை சார், வேலை சர்வீஸ் முடிஞ்சது. அங்கே அவ்வளோதான் சர்வீஸ் பண்ண முடியும். 26 வருஷம் தான். இங்கே போலீஸ் இது மாதிரி ஃபுல் சர்வீஸ் அங்கே பண்ண முடியாது. அங்கே ஏஜ் படி தான் வந்து பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு பண்ணோடனே வந்துடுவாங்க. ஆர்மியில் 26 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். அது ஃபுல் சர்வீஸ் தான். முடிஞ்ச உடனே வந்தாச்சு. இங்கே அடுத்த அட்டம்ப்ட் வந்து சேர்ந்துருக்கேன் சார். ஒரு கடந்த 2 முறை தோல்வி அடைஞ்சிருப்பீங்க இல்லையா? ஆமாம் சார். தோல்வி அடைஞ்சுன்னு சொன்னீங்க. இந்த தோல்வி உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்ததா நினைக்கிறீங்க? அது அவ்வளோதான் சார். நான் பார்த்தேன் இங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 24, 23, 26, 27 வருஷம் வந்து விட்டுட்டு ஸ்கூல் புக்கை படிக்கிறோம். நம்ம ஒன்று வந்து அதில் வந்து தொடர்ந்து அதிலே இருக்கிறது மாதிரி இருக்கணும். நம்ம ஒன்று வந்து இந்த எக்ஸாமுக்கும் படிக்கிறேன், பேங்க்கும் படிக்கிற மாதிரி கொஞ்சம் படித்து பார்த்தோம். அது இருக்கப்ப சப்ஜெக்ட் சிலபஸ் வேறு ஆகுது. அதுலேயும் வந்து பிரச்சனை வரும். அதனால வந்து அதை பார்த்துக்கணும். சிலபஸ் வந்து நம்ம என்ன படிக்கிறோம், நம்மளால என்ன முடியும், இதெல்லாம் பார்த்து தான் படிக்கணும் சார். எல்லா சப்ஜெக்ட்டும் மாறி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கஷ்டம்தான். தமிழுக்கெல்லாம் என்ன பள்ளி பாடப்புத்தகம்? பள்ளி பாடப்புத்தகம் தான் சார். இலக்கணங்களை வந்து புரிஞ்சு படிக்கணும். இலக்கணம் வந்து மனப்பாடம் பண்ணால் முடியாது. இலக்கணம் வந்து அதிகமாயிருச்சு இந்த தடவை. வந்து இலக்கணங்களை வந்து நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிட்டா தான் வந்து அதை வந்து மனப்பாடம் பண்ண ஆகாது. இலக்கணங்களை வந்து புரிஞ்சு படிக்கணும். மேக்ஸ் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா? மேக்ஸ் வந்து அந்த சிலபஸில் இருக்கிற மாதிரி தான் சார். மேக்ஸ் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சார். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு. எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்கன்னா? அப்படி தனியாக எதுவும் படிக்கல சார். பெருமை அவங்க சிலபஸில் வந்து ஒவ்வொருத்துக்கும் பொருளாதாரம் இதுக்கு மாதிரி 20 மார்க், ஒவ்வொருக்கும் மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதே வெயிட்டேஜ் படி தான் வந்து பெரும்பாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பாக்கி வந்து அந்த புக்கு இது மாதிரி தியரிஸ் எல்லாம் மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒன் வேர்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே தான் மிக்சம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். யூடியூப் வீடியோக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். வாக்கிங் போகும்போது அங்கிட்டு போகும்போது இங்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி தான் படித்தேன் சார். ஆர்மியில் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய வெளியே இருந்து டிமோட்டிவேட்லாம் பண்ணியிருப்பாங்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ ஆர்மியில் அங்கேயே வேலை பார்த்துட்டு வந்திருக்கல, அப்படியே இருக்க வேண்டியது தானே, எதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கெலாம்? இல்லை, அப்படியெல்லாம் யாரும் சொல்லலை சார். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இவ்வளோ தான் சர்வீஸ் அங்கே பண்ண முடியுன்றது தெரிஞ்சிருக்கும். நண்பர்கள் இதெல்லாம் அது வந்து மோட்டிவேட் பண்ண தான் செஞ்சாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லலை சார். இல்லை சார். உங்களை மாதிரி இப்போ நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன் படிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க? அவங்க நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் பார்த்து சேர்ந்து இது பண்ணலாம். அவங்க ஃபஸ்ட்டில் புரிஞ்சுக்கிறணும். அவங்க வந்து நம்மளோட சிலபஸ் இது, இங்கேருந்து கேள்வி கேட்பாங்க. இந்த சிலபஸை விட்டுட்டும் கூட நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அவங்களோட அறிவுரைப்படி ஃபுல் டைம் படித்தாங்கன்னா ஒரே வருஷத்தில் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது சார். எக்ஸாம் எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களா சார்? எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்களா? ஆமாம் சார். எக்ஸாம் ஹாலில் நானும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா போன தடவை தமிழில் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு எழுதுறதுக்கு.
எழுதுறது நிறைய டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு ஜிஎஸ் அட்டன் பண்ணிட்டு மேத்ஸ் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் 200 கொஸ்டின் என்னால் அட்டன் பண்ண முடியல. கொஞ்சம் கொஸ்டின் வந்து பிளாங்க் தான் விட்டு வர மாதிரி இருந்துச்சு. டைம் பத்தலை. அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறையா போட்டால் தான் வந்து அதை பண்ண முடியும். கேள்விகள் போட்டீங்கண்ணா நீங்கள்? நான் கேள்வி போட்டிருந்தேன் சார். ஆனால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக் ஆனதுனால இதாகி கடைசியில் 121 கொஸ்டின் தான் காட்டுது. ஆனால் கொஞ்சம் கொஸ்டின் அதிகமாக போட்டிருந்தேன். கொஞ்சம் மைனஸ் மார்க்கு எனக்கு நிறையா வந்திருக்கும் கொஞ்சம். இப்போ வந்து 121 போட்டிருந்தேன் இந்த தடவை. சார் நீங்கள் இந்த பயணத்தில் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் என்னோட சப்போர்ட் இருந்தேன். என்னோட குடும்பம், நண்பர்கள் அனைவருக்கும் தான் சார். என் குடும்பம் தான் முக்கியம் வந்து. ஏன்னா இவ்வளோ நாள் சும்மா இருந்தாலும் கூட எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி எழுதுறதுக்காண்டி மறுபடியும் சொன்னாங்க. எனக்கு எழுதுறதுக்கு விருப்பம் இல்லை. 2 வருஷம் எழுதின பிறகு விருப்பம் இல்லாட்டி கூட அவங்க சொன்னாங்க இல்லை எழுதுங்க ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொஞ்சம் படித்து அப்படி வந்ததுனால இந்த தடவை செலக்ட் ஆகிட்டேன் சார்.